நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஒன் செகண்ட். ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே சார். ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது டிபி லிங்க்ஸும் ஃபாரின் டேட்டா ரேப்பர்ஸ் ரெண்டு. டிபி லிங்க்ஸ் ஜஸ்ட் செஷன் லெவலில் தான் இருக்கும். ஓகே, ஒன்ஸ் யூ டிஸ்கனெக்ட் த செஷன் வில் கோ ஆஃப். ஓகே, இது வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் தான். பட் ஃபாரின் டேட்டா ரேப்பர்ஸ் தான் நீங்கள் பெர்மனன்ட் சர்வர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து போஸ்ட்கிரஸ்ல நேட்டிவ் போஸ்ட்கிரஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு இன்ஸ்டால் யூ நீட் டு கிரியேட் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஃபார் திஸ். ஸோ எக்ஸ்டென்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள போய் பார்க்கலாம். இதில் போய் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸ்டாஷ் டிஎக்ஸ்ன்றது எக்ஸ்டென்ஷனுடைய இது ஏன்னா பிஎல்பிஜிஎஸ்க்கு மட்டும் தான் இருக்கு. ரைட்டா, பிஜி கிரான் இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்ம பிஜி கிரான் போட்டோம்ல, அதே மாதிரி இதுக்கு நம்ம எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்க கான்ட்ரிப்னு ஒரு போஸ்ட்கிரஸ் 17ல கான்ட்ரிப்னு ஒரு ஆர்பிஎம் இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணாதான் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு எம் இன்ஸ்டால். ஓகே, ஸோ அந்த ரெபாசிட்டரி நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்கே ரெபாசிட்டரி கொடுத்துட்டேன். ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், எம்.டியில் எப்படி பண்ணணும். இதான் என்ட்ரி. இந்த என்ட்ரி போட்டாலே போதும், வந்துடும் உங்களுக்கு. ரைட்டா, ஸோ எம் இன்ஸ்டால் இது கொடுத்தாலே போதும். ஓகே, இட் வில் இன்ஸ்டால் தோஸ் ஆர்பிஎம்ஸ். ஓகே, ஸோ எஸ், சரி, டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். இங்கே வந்து நம்ம அங்கே அந்த postgresql.com என்ட்ரி பண்ண அவசியம் இல்லை, டேரக்டாக நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, PSQL /dx இன்னும் கிரியேட் பண்ணல, இப்போ கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் எக்ஸ்டென்ஷன் db link. Scrolling. Oops. db link. I'm not underscore db link. Okay, so fine. So இப்போ /dx கொடுத்தா வந்துடும். ஓகே, ஸோ எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ண போறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ரெண்டு டேட்டாபேஸ் இருக்கு. ஸோ DB1 இருக்கு. I will do normal database create this DB2. கோபி எதுக்கு கோபி எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும்? கிரியேட் எக்ஸ்டென்ஷன் டிபி லிங்க்னு அது வந்து எக்ஸ்ட்ரா அது பிளகின் மாதிரி சார். அந்த பிளகின் கொடுக்க பிளகின் மாதிரி பை நேட்டிவ் பை டிஃபால்ட்டா உங்க நேட்டிவ் போஸ்ட்கிரஸ் வராது. இது இதெல்லாம் தேர்ட் பார்ட்டி டீம் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க அடிஷனலா. இப்போ நம்ம ஹிண்ட்ஸ் யூஸ் பண்றோம்னு வச்சுங்களேன் கொரியில எல்லாம். ஓகே, இங்க டேட்டா கொரி யூஸ் பண்ண முடியும், ஹிண்டே கிடையாது இதெல்லாம் போஸ்ட்கிரஸ்ல. வேணும் அப்படின்னா நீங்க தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கணும். அதாவது அது ஓபன் சோர்ஸ் தான். அதுவும் பிஜி ஹிண்ட் பிளான் ஒரு எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணு. எக்ஸ்டென்ஷன் ஜஸ்ட் பிளகின், ஆட் ஆன் பிளகின் மாதிரி. ஓகே ஓகே, ஸோ அப்போ வந்து நியூ ஃபீச்சர்ஸ் நீங்க ஆட் பண்ணதுக்குள்ள சரி போஸ்ட்கிரஸ் சின்ன ப்ராடக்ட் தான். நீங்க வந்து கொடுத்து நீங்க எவ்வளவு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி ஃபீச்சர்ஸ்ன்றது இது ஒரு ஃபீச்சர். ஓகே, டேட்டா ரெப்ரசன்ட் ஒரு ஃபீச்சர், லாக் ஸ்டேட்மெண்ட் ஃபீச்சர், ஒரு ஃபீச்சரா நம்ம பார்ப்போம். நம்ம பிஜி பேக்ரெஸ்ட் பேக்கப்புக்கு தனியாக ஒரு ஃபீச்சர் இருக்கு, அது மாதிரி நிறைய இருக்கு. சரி, இப்போ டேட்டாபேஸ் /cdb2 இருக்கு. இப்போ நான் இங்க ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். ரைட்டா, ஸோ கிரியேட் டேபிள். ஸோ db2 db2 underscore p1. ஓகே, sorry, insert into db2 underscore t1 sorry இல்ல ஒன்னே கொடுக்குறேன் போதும். டிபி லிங்க் மூலம் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ DB2ல எனக்கு ஒரு டேபிள் இருக்கு. ரைட்டா, அதை நான் வந்து PSQL /cdb கால் பண்ண போறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க போய் நான் /dx கொடுத்தேன்னு வச்சுங்களேன், இங்க வந்து எக்ஸ்டென்ஷன் இல்லை. ஓகே, இப்போ நான் வந்து
போஸ்ட்கஸ்ல இருந்து கால் பண்றேன் டைரக்டா. இங்க ஸ்லாஷ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், ரைட்டா? ஸோ இது சின்டாக்ஸ் வந்து காப்பி. ஸோ செலக்ட் டேரக்டா கால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். தென் செலக்ட் டிபி லிங்க் கனெக்ட்னு ஒரு ஜஸ்ட் நேம் மட்டும் கொடுங்க. ரிமோட் டிபின்ற நேம் நீங்க கனெக்ட் ஜஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க தட் இஸ் ஹோஸ்ட் நேம். இங்க பாத்தீங்கன்னா செலக்ட் டிபி லிங்க் கனெக்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, அதுல ரிமோட் டிபி ஜஸ்ட் நேம் தான் கொடுக்குறேன். அந்த நேமுக்கு எப்படின்னா என்ன போர்ட், அது எந்த ஹோஸ்ட் நேம், எந்த போர்ட், எந்த டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண போறோம், ஆஸ் எந்த யூசரா நம்ம ஆக்சஸ் பண்றோன்ற மாதிரி ஆப்ஷன். ஓகே, ஜஸ்ட் காப்பி. இதுல டவுட் இருக்காதுல்ல? டிபி லிங்க் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து டிஎன்எஸ் என்ட்ரி கொடுத்துட்டோம்னா இந்த 3 டீடைலும் ஓடியாந்துரும். எக்ஸாக்ட்லி. அதோட ஈக்குவலன்ட். ஆமா, நமக்கு டிஎன்எஸ் என்ட்ரி கிடையாது நம்ம இதுல. நம்ம கனெக்ட் பண்ற இப்டிஷன் தான் கனெக்ட் பண்ணுவோம் டோட்டலாவே. ஓகே, ஃபைன் ஃபைன். டிஃபால்ட்டா. அப்படி இல்லன்னா ஆரக்கிள் கிரியேட் பண்ணி பண்ணுவோம். இதுல செலக்ட் பண்ணி பண்றோம். எஸ், நம்ம இப்படி கூட பண்ண கூட அவசியம் இல்லை. டேரக்டா நம்ம இப்படியே கொடுத்துக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபி, ஜஸ்ட் எந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண போறோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஏ. சார் இது நீங்க சொன்ன மாதிரி இது பெர்மனண்டா இருக்குமா இல்ல இதையும் நம்ம பேஷ் போய்டும்? பெர்மனண்டா இருக்காது, இதெல்லாம் போய்டும். ஜஸ்ட் நீ டெம்பரரி ஆக்சஸ் பண்றதுக்கு மட்டும். ஆஹா, ஓகே, சரி. பாருங்க, கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே. ஸோ நம்ம டேபிள் நேம் என்ன கொடுத்துருக்கோம்? டேபிள்ல DB_2 தானே? DB_2_T1, ரைட்? DB2_T1. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஏ, the டேம் ஐடி தானே? நம்பர் ஐடியா இல்லை ஏவா நேம் கொடுத்தேன். DB2 செகண்ட் ஸ்லாஷ் வேல்யூஸ் ஏ, select star from DB2_T1, right? So DB name will DB2, select from DB2 as இந்த mistake இருக்கு. Malformed literal. ஓகே, இன்டிஜர் டேட்டா டைப் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஏஐடி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட்கிரஸ்ல இருந்து டைரக்டா இந்த டேபிளை ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்ன காலம்ஸ் இருக்கோ அந்த காலம்ஸ்க்கு இங்கே நீங்கள் லேயர்ஸ் நேம் கொடுத்தா யூ கேன் டேக் இட். அந்த மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 காலம் இருந்ததுன்னா கமா பி கமா ஏஎன்டி, ஏஐஎன்டி கமா பி ஸ்பேஸ் ஐஎன்டி மாதிரி கொடுத்துக்கலாம் நீங்கள் 2 காலத்துக்கு. இது வந்து ஜஸ்ட் செலக்டுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, பட் அதர் தேன் திஸ், இங்கிருந்து அந்த டேட்டா பேஸ்ல நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட்கிரஸ்ல கால் பண்ணியிருக்கேன் இல்லையா? லெட் மீ ட்ரை இன் DB1. DB1ல போய் நான் என்ன பண்றேன்? சேம் திங் நான் கொடுக்குறேன், ரைட்டா? ஸோ என்ன சொல்றோம்? இஷ்யூவா. ஓகே, ஸோ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க டிபி லிங்க் கிரியேட் பண்ணணும். இங்க /dx இங்க இல்ல எக்ஸ்டென்ஷன். ஸோ நீங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணணும். எல்லா டேட்டாபேஸ்லயும் நீங்க வச்சிருக்கோம் நீங்க தான். சாரி, டிபி லிங்க். ஓகே, இங்க போயிட்டு கொடுத்தீங்கன்னா வந்துடும். புரியுதா? அது இது வந்து டைரக்ட்லி 2 எண்ட்லயும் இருக்கணும் என்ன கோபி? ஆமா, 2 எண்ட்னா நீங்க எந்த டேட்டாபேஸ்ல இல்ல 2 எண்ட்ல இல்ல. எந்த டேட்டா DB1 இது நான் DB2 ஆக்சஸ் பண்றேன். DB2ல கிடையாது. DB2ல டிபி லிங்க் இருக்காது. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட்கிரஸ்ல இருந்து கனெக்ட் பண்ணேன். அப்போ அந்த சோர்ஸ் டேட்டாபேஸ் இருக்கு இல்லையா? சோர்ஸ் டேட்டாபேஸ்ல நீங்க எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணணும். அப்போ DB1 கனெக்ட் பண்ணேன். அப்போ DB1ல எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணேன். அதாவது DB1ல இருந்து நான் டிபி லிங்க் நான் எந்த சர்வர்ல யூஸ் பண்ண போறேனோ அந்த சர்வர்ல அந்த எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணணும். கிளியரா? அது சோர்ஸ்ல இருக்கணும். ஆமா, சோர்ஸ்ல தான் இருக்கணும். ஆமா, அவன் தான் அந்த சோர்ஸ் மேஜர் எண்ட். ஓகே, ரீட் பண்ண முடியும். அந்த ஃபங்க்ஷன் அங்க இருந்து தான் நீங்க காலே பண்ண முடியும். ஆமா ஆமா ஆமா. ஓகே, டார்கெட் இருக்கணும் அவசியம் இல்ல. ஓகே, கரெக்ட். Postgres, right? Okay.
இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ அங்க உள்ள டேட்டாவை நான் இன்சர்ட் பண்ண போறேன். அதாவது சார் இப்போ ஆரக்கிள்ல இருக்கிற மாதிரி கிடையாது அது. இப்போ நம்ம வந்து டிபி லிங்க் நேமே கொடுத்து கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? இது டிபி அப்படி லிங்க் கிடையாது. நேம் சொல்லிட்டு அப்படி பண்ண ஆஹா முடியாதா? இல்ல இல்ல அது அதுதான் நம்ம சர்வர் இருக்கு. ம், அதான் வந்து சர்வர் பவர் அதுதான் சர்வர் ஃபாரின் இருக்கு. டேட்டா. ஸோ அதுதான் கிரியேட் அதுதான் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, we can create this. See, selected DB link remote DB வச்சு ஒரு நேம் கிரியேட் பண்றேன். அந்த ரிமோட் DB நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கேட்டேன். ஓகே. ஓகே, இது பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஏன்னா ஒவ்வொரு நம்ம வாட்டியும் நம்ம இதை பண்ண முடியாதுல்ல, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் உள்ளார போட்டு. எனக்கு see, வந்து நம்ம இதுல நீங்க ஆரக்கிள் யூஸ் போயிட்டீங்க பண்ணுவோம் இல்லையா? ரிமோட் DB டேபிள் அட் த டேட். கொடுக்கறதுக்கு. இல்ல இல்ல நீங்க ரிமோட் DB கொடுக்கறதுக்கு பதிலா ஜஸ்ட் DB நேம் கூட எந்த DB கொடுத்தா வந்துருமே. ம் நீங்க கிரியேட் பண்ண அவசியமே இல்லைல்ல. DB லிங்க் கனெக்ட் பண்ண பொறுத்த வரைக்கும் நீங்க ரிமோட் DB கொடுக்கணும் அவசியமே கிடையாது இந்த இடத்துல. ஓகே. ஜஸ்ட் DB நேம் எந்த DB வேணும்னு ஜஸ்ட் DB நேம் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அது கொடுத்துட்டேன். இப்போ நம்ம கிட்ட 2 சர்வர் இருக்கா கோபி? 2 சர்வர் இருக்கா? 3 சர்வர் இருக்கு சார். ஓகே, 3 சர்வர் இருக்கு. அதாவது DB1 நீங்க டேட்டாபேஸ் சர்வர் தானே சொல்றீங்க? ஆமா, இது எல்லாமே 3 இன்ஸ்டன்ஸ் லெவல்ல சொல்றேன். ஆமா, இல்ல இன்ஸ்டன்ஸ் லெவல்ல ஒண்ணுதான் இருக்கு. நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸை வச்சு தான் உள்ளுக்குள்ள ஒரு டேட்டாபேஸ் பார்க்குறோமா? 2 இன்ஸ்டன்ஸ் கடையில் பேச முடியாதா? தாராளமா பேசலாமே. உங்களுக்கு என்ன இதுதானே தேவை உங்களுக்கு? ஹோஸ்ட் நேம் தானே, முடிஞ்சு போச்சு. அங்களுக்குள்ள அடிபட்டு போச்சு. ஹோஸ்ட் நேம் போர்ட் அவ்வளவுதான். எந்த போர்ட் கனெக்ட் பண்ண போறேன் இது கொடுத்தா ஒரு கிளஸ்டருக்குள்ளேயே நம்ம மல்டிபிள் இது டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே சமயம் நம்ம வெளியில உள்ள சர்வரையும் இப்போ வேற கிளஸ்டரையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹோஸ்ட் போர்ட்லாம் கொடுத்தா பார்க்கலாமா? we'll try this one second. நம்ம 16 ல வச்சிருக்கனால 16 வச்சிருந்தோம் இல்லையா? சிடி இதுதான் வச்சிருக்கேன். wait one second. start 16 ஓ இது என்ட்ரி இல்லையா? இதுல என்ட்ரி போட்டது தெரியல. சரி பரவாயில்ல. சிடி டி 16 right? cd data right? at postgresql.com grep port. okay 5433 இல்லையா? இது போட்டாங்க. slash sir 16 bin pg_ctl -d date -d இவன் எங்க வச்சிருக்கிறோம்னா இருக்கான்னு செக் பண்ணி தப்பு பண்ணேன். அதுவும் செக் பண்ணிக்கிறேன். grep post 17 மட்டும் தான் அப்ளை இருக்குல்ல? ஓகே 17 மட்டும் தான் அப்ளை இருக்கு. -d space start right? இல்ல டி கொடுக்கல. okay okay so start not start server. எதனால? டைரக்டரி varlib pglib data already exist வரானே. சரி ps-ef grep dataன்னு கொடுங்க. post grep data ரைட்டா? 17 ஓடிக்கிட்டு இருக்கு. varlib pgxql data இல்ல ஒரு ஒன்னு போஸ்ட் மாஸ்டர் பீட் இருக்கு. postmaster.pd என்ன சொல்றானா? இல்ல அப்ல தான் சார் இருக்கு. ps-f grep 864864 அப்ல தானே இருக்கு. நான் டாட் போட்டிருக்கேன். ஓகே சூப்பர். நீ அந்த கரண்ட் அந்த டைரக்டரிக்கு உள்ளார போயிட்டு அப் பண்ணிருக்கீங்க. அதுதான் என்னைக்காவது கன்ஃபியூஷனா இருக்கு. ஓகே அது நான் பார்த்து பண்ணேன் என்னைக்கும். ஓகே லெட் மீ இல்ல டாட் கொடுத்து ஸ்டாப் பண்ணிடுறோம். டாட் கூட கொடுக்கணும். பரவாயில்ல டாட் ஸ்டாப். ஓகே இல்ல அவனுக்கு தெரியாது இல்ல, அந்த பாத்துக்குள்ள போகல. என்னாச்சு இது? இன்வாலிட் ஆர்குமெண்ட். கண்ட்ரோல் சி பீரியட் கரெக்ட் தானே?
H1D dot space. இல்லையே, நீங்க போஸ்ட்கிரஸ் கொடுக்க கூடாதுல்ல, பிஜி கண்ட்ரோல் கொடுக்கணும்ல. கரெக்ட். ரைட்டா? So now இப்போ சேம் திங் I'm just going to start. நேம்ல கொடுத்துக்கிறேன். சரி சார், அப்ப ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ நான் PSQL கொடுத்தனா என்ன கனெக்ட் ஆகும்? PSQL ஹைஃபன் P 5433 தானே? ஆமா. ஓகே, அதாவது 17 கிளையண்ட்ல 16.9 கனெக்ட் பண்ணிருக்கேன். ரைட்டா? வெர்ஷன் பாருங்க. அந்த கரெக்ட் அதுலயே இருக்கு. செகண்ட்ல வந்துச்சு. அதாவது 17 கிளையண்ட். ஓகே, சர்வர் வந்து 16.9. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கிளையண்ட் ஹையரா இருக்கலாம். இப்போ நான் இங்க டேட்டாபேஸ் /l என்ன டேட்டாபேஸ் இருக்கு? சரி, கிரேட் டேட்டாபேஸ். ஸோ DB 16 தானே அது? ஆமா, DB 16 கொடுத்துக்கிறேன். ரைட்டா? /c DB 16 கிரேட் டேபிள். அந்த மாதிரி A16 கொடுத்துருங்க. T16 சூப்பர். கேரி ஆன். INT, right? So insert into T16 values na kudukalam. Seri generate. Let's go series 1,10, right? சரி, இப்போ நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறதா என்னாச்சு? ஓகே, ஜெனரேட் சீரிஸ் PSQL ரைட்டா? இப்போ என்னால் டைரக்டா DB நான் கொடுக்க முடியாது. ரைட்டா? ஸோ இங்க ரிமோட் DB 16 சரி 161.5433 ரைட்டா? அண்ட் DB 16 16 கொடுத்தாங்க. ஆமா DB 16 ரைட்டா? ஸோ போஸ்ட்கிரஸ் பாஸ்வேர்ட் போஸ்ட்கிரஸ். ஸோ குட் நாட் 1 எடுத்துக்கலாம். ரைட்டா? அதாவது கனெக்ஷன் ரெஃப்யூஸ்டு php.conf இஷ்யூ. ஓகே, ஸோ /q இது எங்க போய் பார்க்கலாம்னா நீங்க அலர்ட் லாக்ல பார்த்து தெரிஞ்சிடும். லாக்ல போய் பார்த்தா தெரிஞ்சிடும். postgresql.conf போயிட்டேன். சாரி, எங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார் இருக்கான்னு பாருங்க. கனெக்ஷன் சார் லோக்கல் ஹோஸ்ட் தான் இருக்கு. விசின் அட்ரஸஸ் தான். எஸ். ஓகே, இங்க போயிட்டேன். விசின் அட்ரஸ் ஈக்குவல் டு only star. Okay, thank you. Only star. அது மட்டும் இல்லாம so we need to restart பண்றோம். php.conf போறோம். pg_hp.conf ல போய்ட்டா shift-g host தான. host alt tab என்ன வந்து 0.0.0.0/trust. Okay, so again இங்க போயிட்டு restart, right? restart. சரி, இப்போ போய் ட்ரை பண்ணுங்க. ஆயிடுச்சு. சரி, இப்போ இங்க கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்றோம்? அந்த டேபிள் இங்க கால் பண்ணோம் இல்லையா? செலக்ட் star from DB link. அந்த syntax தான் செஞ்சாம வச்சுக்கணும். So select star from syntax DB 16, right? நம்ம அலையாஸ் நேம் மாதிரி இது. ஆமா, DB 16 ரைட்டா? ஆமா, select star from connect DB link. நான் கொடுத்தோம் T16 கொடுத்தோம். ஆமா T16 தான் கொடுத்தோம். ஆமா T16, right? ரைட் தானே? ஆமா T16 okay as என்ன இன்டிஜர் இது? ஏன் அஸ் கொடுக்கணும்? இல்ல, அது அலைஸ் நேம் கொடுத்தா மட்டும் தான் இங்க பிரிண்ட் ஆகும். இல்ல சின்டாக்ஸ் எரர். ஓகே இப்போ இங்க தான் எடுத்துட்டோம். ரைட்டா? ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஃபார் செலக்ட்க்கு தான். இப்போ நான் வந்து இன்சர்ட் ஏதாவது பண்றோம் இல்ல
பண்றேன்னு வச்சுங்களேன், நீங்க எதுவும் பண்ண முடியாது. கோபி அந்த அலையாஸ் நேம்ல டேபிள் நேம் கொடுத்து ஃபுல்லு அதாவது காலம் நேம் டேட்டா டைப் இல்லாம கொடுக்கணும். ஆமா கொடுக்கணும் சார். என்னடா Syntax இது அதான். பெரிய வேலையா இருக்கே. ஆமா ஆரக்கில் சிம்பிளா இருக்கும்ல சார்? ஆரக்கிள் மேட்டர் இல்லை சார். எல்லாமே கால் பண்ணுறது. என்னாச்சு சார்? டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, ஏன்னா செஷன் வெளியே போயிடுச்சு. ஓகே, அகைன் ஐ நீட் டு கிரியேட் ஒன் மோர். ஓகே ஓகே, இந்த செஷனோட முடிஞ்சிடும். ஓகே, நவ் இப்போ இன்சர்ட் பண்றோம்னு வச்சுங்களா, டிபி லிங்க் அண்டர்ஸ்கோர் எக்ஸிசி. ஓகே, எக்ஸிக்யூட்டா ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸிக்யூட்டர். இங்க வந்து நமக்கு எந்த அதாவது அது வந்து ஃபங்க்ஷன் சார். இது ஓகே டிபி ஓகே லிங்க்ன்றது ஃபங்க்ஷன். ஓகே, அவன் என்ன பண்றான், கால் ஏதோ வந்து ரிட்டர்ன் பண்றது வாங்குறோம். எக்ஸிக்யூட் இது ப்ரொசீஜர், எது ரிட்டர்ன் பண்ணாது. அவ்வளவுதான் மேட்டர். ஓகே ஓகே யா நவ் இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்துட்டோம் இல்லையா. இப்போ இன்சர்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். இன்சர்ட் இன்டு T16 select star from T16. ரைட்டா, இன்சர்ட் ஆயிடுச்சு. அப்போ 10 10 20 ரூபா வந்திருக்கணுமா? ஓகே, அது இல்லாம யூ கேன் டு ட்ரங்கேட், டெலீட் எல்லாமே பண்ணலாம். ஓ டிஎம்எல்ஏ பண்ணலாமா? டிடிஎல்ஏ பண்ணலாமா? ஆமா, டிடிஎல் அட பாவிகளா. delete from T16. ஓகே ஓகே டிஎம்எல் ஓகே. டிடிஎல் பண்ண முடியுமான்னு தெரியல. டிடிஎல் பண்ண முடியுமா? பண்ணலாம் பண்ணலாம், நான் பிராக்டிஸ் பண்றேன். அட பாவிகளா. டேபிள் T16. ஓகே, அதனாலதான் அந்த டெம்பரரி நேச்சர்ல கொடுத்துருக்கானுங்க. I'm not sure. drop பண்ணலாம் சார். drop பண்ணலாம் சொல்லுங்க. டிடி பண்ண drop பண்ணலாம். ஆமா கண்டிப்பா இருக்கு. ஓகே, நல்லா. சோ எல்லாமே இல்ல பண்ணிக்கலாம். ஓகே, டூப்ளிகேட் கனெக்ஷன் சாரி, செலக்ட் ஆப்ஷன் போட்டா வரல. ரைட்டா, சோ இந்த மாதிரி யூ கேன் டு. இது வந்து எல்லாமே டெம்பரரி பேசிஸ் தான். ஒன்ஸ் நீங்க வெளிய வந்துட்டீங்க எல்லாமே போய்டும். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். இது வந்து டெம்பரரி பர்பஸ்க்கு நீங்க ரீட் பண்ணி அகைன் விட்டுறலாம். இப்போ நம்ம பெர்மனன்ட்டாவே வந்து எனக்கு டேபிள் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க வேணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா then you to go for this one, foreign data wrappers. ஓகே இது வந்து ஒரு பிளகின், இது நீங்க இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா you can see எங்க வருது /dx. ஓகே, ஸோ ரெண்டுமே இருக்கு. டிபி லிங்க்கும் இருக்கு உங்களுக்கு. போஸ்ட்கிரஸ் சார் ஆர்கிளுக்கு இருக்கு, MySQLக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. அந்த மாதிரி FDW இங்கேருந்து நீங்க ஆர்கிள் டேட்டா ரைட் பண்ணலாம் சார் டைரக்டா. வெரி குட் கோபி. அதான் இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இதுல போய்கிட்டு இருக்காங்க கோபி. டெல்லியில ஒரு பசங்க சொன்னானுங்க, நாங்க நிறைய ஆரக்கில் வந்து போஸ்ட்கிரஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க எங்க ஆபீஸ்லயும் ஒன்று வரப்போ போகுது கோபி. என்டர்பிரைஸ் எடிஷன் வாங்க போறாங்க. இது ஆரக்கிளா? இது போஸ்ட்கிரஸ் வாங்கிட்டு ஆரக்கிள் வந்து பேர் என்டர்பிரைஸ்னா EDB வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா EDB வாங்குறோம். சார் EDB வாங்கினா சப்போர்ட் கொடுக்குறாங்களா சார்? ஆமா, அவங்க தருவாங்க லைசன்ஸ். அவங்களுடைய சப்போர்ட் நிறைய நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு சார். நம்ம டெவலப்மெண்ட் பண்றாங்கல்ல. அதான் இது நம்ம யூஸ் பண்றது நேட்டிவ். ஓகே ஓகே. அதான் கோபி இப்போ ஆபீஸ்ல வந்து பார்த்தா யானைக்குட்டி வருதுன்னு சொல்றாங்க கோபி. இப்போ ஃபுல்லா யானைக்குட்டினா அப்ப அதோட சிம்பிள் தானே சார் அது? ஆமா, அப்பாச்சி PHPயா அதுக்கும் ஏதோ ஒண்ணு அதே மாதிரி தான். அப்பாச்சி நல்ல பூம்ல இருக்கு கோபி. சார் போஸ்ட்கிரஸ் பாத்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 80% நேட்டிவ் சார். 20% தான் காஸ்ட். இதுக்கு போறாங்க EDBக்கு. நீ கூட எனக்கு ஒரு என்கொயரி வந்தது, எடுக்க முடியுமா? எனக்கும் வருது சார் கால்ஸ். நானும் அட்டெண்ட் பண்ணாம இருக்கேன். சரி வெளியில இருக்கேன். இல்ல சார், இந்த கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் 2 வீக்ஸ் மேக்ஸிமம் முடிச்சிரும் உங்களுக்கு சீக்கிரமா. டியூனிங் மட்டும் கொஞ்சம் டெப்தா போயிட்டோம்னா ரொம்ப கூட மேஜரா இருக்கும். ஈஸியா ஆரக்கிள் மாதிரி கிடையாது. டியூனிங் தான். ஆரக்கிள் வந்து பயங்கரமா இருக்கும். நிறைய இருக்கு. லைக் அது பிளான்ஸ் மாத்துறதுல இருந்து SPM இருக்கு, SQL ப்ரொஃபைல் இருக்கு, SQL பேட்ச் இருக்கு, நிறைய இருக்கு. பட் இதுல அப்படி கிடையவே கிடையாது. மேக்ஸிமம் ஜாயினிங் மெத்தட்ஸ் தான் முடிச்சிடும். ஹின்ஸ் யூஸ் பண்ணுவோம், பார்ட்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே நமக்கு வந்து டேட்டா வந்துடும். எது பெஸ்டா ஃபீல் பண்றீங்க கோபி? சார்
25 வருஷமா தான் ஒர்க் பண்றேன். ஆனா நீங்க Postgres சொல்ற சூப்பர் மாதிரி சார். அந்த பேங்கிங்லாம் வந்து நீங்க இதுல பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களா? அது ஆஹா. இடிபி பண்ண போயிட்டா அது முடியாதுல்ல. பண்ணலாமா? பண்ண முடியாதுல்ல. அது வந்து சப்போர்ட் இருக்காது இங்க ஃபர்ஸ்ட். இடிபி எடுத்தா கூட ஆரக்கிளோடைய செக்யூரிட்டி வந்து இங்க கிடையாது. எங்களை கிடையாது. பொறுத்தவரைக்கும். அதனால யாருமே வந்து மூவ் பண்ண மாட்டாங்க. வால்யூம் ஆஃப் டேட்டா ஹேண்டில் பண்றதும் சரி. இவனும் ஹேண்டில் பண்றான். பட் இப்பதான் பூம் ஆயிட்டு இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமா. இவனுக்கு மல்டிபிள் பார்ட்டிஷன், நெஸ்டட் பார்ட்டிஷன் மாதிரி நிறைய பண்ணலாம். அங்க ஆரக்கிள் வந்து பார்ட்டிஷன் சப் பார்ட்டிஷன் ஸ்டாப் பண்ணிட்டான். அது கீழே கிடையாது. இது நெஸ்டட் பார்ட்டிஷன்ஸ் நிறைய இருக்கு பண்ண முடியும். அதெல்லாம் வந்து இன்னும் டீப்பா பண்ண முடியும் அதுல. இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கு போஸ்ட்கிரஸ்ல. எல்லா பட் ஆனா எல்லாத்துக்கும் அதெல்லாம் நீங்க சப்போர்ட். சொல்ற மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் தான். நம்ம எது ஆமா, வேணுமோ அதை extensions. இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். add பண்ணிக்கிட்டு பிஜி பார்ட்டிஷன் லைப்ரரிஸ் பிஜி மாதிரி. பார்ட்டும் கொடுக்குறான். நிறைய இருக்குங்க. அவனுக்கு எல்லாருமே டெவலப் பண்ணி உள்ள போட்ட கூட போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ யூஸ் பண்ண வேண்டியதாக. அப்போ இப்போ கோர் நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா மற்ற எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சார் இதுக்கு ஏதாவது நல்ல ஃபோரம் சைட் உங்களுக்கு தெரியுமா? போஸ்ட்கிரஸ்க்கு எங்க போனாலும் நிறைய இது வந்து நிறைய பாதியெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ போஸ்ட்கிரஸோட சைட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்றோம். ஏன்னா அதான் சொல்றேன், இதுக்கு சப்போர்ட் ரொம்ப சப்போர்ட் மேஜர் இல்லாதனால தான் உங்களுக்கு ஆர்க்கிள்ல இருந்து ரொம்ப மைக்ரேட் பண்ண முடியல. நான் சொல்றது வந்து கிரிட்டிக்கல் டேட்டாபேஸ்லாம் மற்ற எல்லாமே தூக்கி நம்ம போட்டுக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்க உங்களுக்கு PLSQL ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப மேஜரான நான் சொல்ற காம்போனண்டா இல்லையோ அங்கெல்லாம் வந்து PostgreSQL தான். ஜாவா, பைத்தான் எல்லாமே வந்து PostgreSQL சப்போர்ட் பண்ணி சூப்பரா பண்ணிட்டு போயிடும். ஃப்ரண்ட் எண்ட்ல எல்லா வேலிடேஷன் முடிச்சிடலாம். பேக் அண்ட் வேலிடேஷனுக்கு நிறைய நீங்க ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன்லாம் பைப்லைன் ஃபங்க்ஷன்லாம் எழுதுவாங்க இருக்குல்ல, அந்த மாதிரி எழுதும் போது தான் இங்க பிரச்சனை. பட் இவனும் வந்து ஆல்மோஸ்ட் நீங்க PLSQL பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்க PLPSQL சொல்றோம் இல்லையா, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஆர்க்கிள் தான். ஆர்க்கிள் PLSQL தான். பட் அங்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து இங்க நிறைய இல்லை. இப்பதான் டெவலப் ஆயிட்டு இருக்கு, வந்துடும் சீக்கிரமா. அவ்வளோ இருக்கு அதுல. பட் இன்னும் அது நிறைய இன்னும் பாத்தீங்கன்னா போஸ்ட்கிரஸ்க்கு ப்ராப்பரா இன்டர்வியூ எடுக்க ஆள் கிடையாதுங்க, கம்மி தான். நம்ம என்வரான்மெண்ட் போனா கூட உங்க ஸ்கீமா கிரியேஷன், டேபிள் கிரியேஷனோட முடிஞ்சிடும். ரொம்ப இன்டெப்தா பண்றது கூட ஆள் கிடையாது. சில பேர் ரெப்ளிகேஷன் ஒரு சைட் யூஸ் பண்ணா அது கேட்க சான்ஸ் இருக்கு. இப்போ பசங்க எல்லாம் சொன்ன இல்ல, ஆஃபர் வாங்கிட்டு இருக்காங்க டக்கு டக்குன்னு. இதுதான் மேட்ச். அதாவது இவங்களை இன்னும் வந்து பெங்களூர்லாம் செம்ம நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ பூமாவை போறது வந்து போஸ்ட்கிரஸ் நல்லா வரும், MySQL நல்லா வந்துடும். MySQL வந்து ஆள் கிடையாது, அதுவும் எடுக்கிறதுக்குலாம். ஸோ அது நீ ஸ்கில் செட் தான். ஓகே, அதுவும் வந்து ஓப்பன் சோர்ஸ்ல வந்துருச்சு, நல்லா இருக்கும். வாஸ்தவம் இங்கேயும் போய்கிட்டு இருக்கு, நிறைய மைக்ரேஷன் போய்கிட்டு இருக்கு. MySQL சூப்பரா இருக்கும். அது ரெண்டுக்கும் தான் இப்போ மோஸ்ட்லி வாண்டடா இருக்கு. MySQL MongoDB கேட்பாங்க. ஆமா, அதான் பார்க்குற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. சரிங்க சார், லெட்ஸ் சீ திஸ். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஃபாரின் டேட்டா ரேப்பர் அப்படின்ற ஒரு சர்வர் நேம் கொடுக்குறோம், DB2 சர்வர் கொடுக்குறேன். ஃபாரின் டேட்டா ரேப்பர். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு நேம் கொடுத்துறோம். ஓகே, அதாவது எந்த பிளகின் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க, Postgres FDW கிரியேட் பண்ணுறோம். ஆரக்கிள் FDW இருக்கு, அதே மாதிரி எது வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து Postgres இது யூஸ் பண்றதுக்கு இது ஆப்ஷன். ஓகே, ஸோ எந்த டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண போறீங்க, எந்த போர்ட்டு, எந்த ஹோஸ்ட், அவ்வளோதான். போர்ட்டாலே போதும். இதுக்கு வந்து இங்க வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கல இல்லையா, இந்த சர்வருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு மேப் பண்ணும் இந்த இடத்துல. கிரியேட் யூசர் மேப்பிங் ஃபார் Postgres, எந்த சர்வருக்கு, DB2 சர்வருக்கு. அண்ட் ஆப்ஷன் இதுதான் பாஸ்வேர்டு. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க, அதை அப்படியே ஜூம் பண்ணுங்க. ஸோ என்ன பண்றாங்கன்னா ஒரு சர்வர், அதுல எந்த சர்வர், ஓகே இங்க ஹோஸ்ட் போர்ட்லாம் வந்துறதுனால எனக்கு என்ன சர்வர்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆயிடுது, சர்வர் ஃப்ரீஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேப் பண்றீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு டேபிள் அங்க, அதாவது எனக்கு ரிமோட்ல ஒரு டேபிள் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வாட் இஸ் ஸ்கீமா டாட் டேபிள் அட்டு போட்டு கால் பண்ணுவோம் ஆரக்கிள்ல DB லிங்க். ஆமா, அந்த DB லிங்க் உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்துரும். ஆமா சார், அதுல பாஸ்வேர்ட் DB லிங்க் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, பாஸ்வேர்ட் அதுல ஐடென்டிஃபைட் பை போட்டு பாஸ்வேர்டையும் கொடுத்து கிரியேட் DB லிங்க் டேட்டாபேஸ் நேம் கனெக்ட் டு யூசர் நேம் ஐடென்டிஃபை பை பாஸ்வேர்ட் யூசின்னு போட்டு தான்
அந்த டிஎன்எஸ் நேம்ஸ்க்குள்ள அந்த இன்ஃபர்மேஷன் டிஎன்எஸ் நேம்லாம் டைரக்டா கொடுக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் போட்டு கொடுக்க முடியும் அந்த இடத்துல. ரைட்டா? அந்த டிஎன்எஸ் நேம்ஸ் கான்டாக்ட் தூக்கி அதுல கூட போட முடியும், ஒரே லிங்க்ல முடிச்சிடலாம். ஓகே, அப்ப என்ன ஆகுதுன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க பிளஸ் டிவி லிங்க் இதுவும் கொடுக்குறீங்க, இது அந்த டிஎன்எஸ் நேம் என்ட்ரி கொடுக்குறீங்க. இங்க நம்ம தனித்தனியா கொடுக்குறோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சர்வர் கிரியேட் பண்றோம், எந்த சர்வர் கனெக்ட் பண்ண போறோம், எந்த யூசரை லாகின் ஜாயின் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். எந்த டேபிள் ஆக்சஸ் பண்ணணும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஃபுல் ஸ்கீமா நீங்க கால் பண்ணா கூட கால் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அந்த ஃபாரின் டேபிள்ல தான் வந்து அந்த அதாவது ஒரு ஸ்கீமா ஆப்ஜெக்ட்ல வந்து ஆப்ஜெக்ட் லெவல்ல போய் சொல்லுங்க. அதாவது ஸ்கீமா லெவல்ல அங்க போய் நம்ம அந்த ஸ்கீமாக்குள்ள எதா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஒவ்வொரு ஸ்கீமா ஆப்ஜெக்ட்டும் இங்க டிஃபைன் பண்ணி போகணும், அப்படி பார்த்தா. ஆமா, ஓகே ஃபைன். ஃபுல்லா கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம், ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஸ்கீமா லெவல்ல மொத்தமா கொண்டு வர முடியாது இல்ல, எப்படி பார்த்தாலும் ஸ்கீம் எப்படி இம்போர்ட் ஃபாரின் ஸ்கீமா பப்ளிக் ஃப்ரம் சர்வர் வந்துரும், வெளுத்துட்டான். ஓகே, இது இம்போர்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே உள்ள வந்துரும், லிங்க்ஸ் வந்துரும், நம்ம அதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ ஒரு டவுட் சொல்லுங்க. இது யூஸ் பண்ணக்கூடிய போர்ட் என்னது? 5432 தாங்களா? ஆமா, இல்ல நான் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி. நான் சிங்கிள் டேட்டாபேஸ் சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணல, அதனால கொடுத்தேன். இப்போ நம்ம வந்து டிஃபரண்ட் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தோம் இல்லையா? ஓகே, அந்த மாதிரி வேற கொடுத்துக்கலாம் நீங்க. வேற இதே கொடுத்து இங்க 5433 கொடுத்தா முடிஞ்சது. ஓகே, அது என்ன புரோட்டோகால் யூஸ் பண்ணுதுங்க? டிசிபி தான். டிசிபி. ஓகே, அது நம்ம செக்யூரா கொண்டு போலாமா? எஸ்எஸ்எல் நீங்க கனெக்ட் பண்றீங்க பாத்தீங்களா, அதுல நீங்க எஸ்எஸ்எல் நம்ம கொடுக்க முடியும். நீங்க இப்போ நாங்க யூசர் இப்போ செக்யூரிட்டி யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு தான் மோஸ்ட்லி பண்றீங்கல்ல, எஸ்எஸ்எல் ஆப்ஷன் இருக்கு, எஸ்எஸ்எல்லையும் பண்ண முடியும். ஓகே, எஸ்எஸ்எல் எங்க கொடுப்பீங்கன்னா அந்த இப்போ கனெக்ஷன்லாம் எப்படி வருது உள்ள அலோ கனெக்ஷன்ஸ் அலோ பண்றது எல்லாமே வந்து pgsp.com தான். ரைட்டா? இங்க போனீங்கன்னா ரைட் இல்லையா, எஸ்எஸ்எல் ஆப்ஷன் இருக்குமே, போஸ்ட் எஸ்எஸ்எல் இருக்கு பாருங்களா, செக்யூர் லேயர், இப்படி கூட நீங்க கொடுக்க முடியும். ஓகே, லெட்ஸ் ட்ரை திஸ் ஒன் செகண்ட். கான்ஃபிகர் பண்ணுமா நான் பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்குறேன். ஹேங் ஆகுது. pg_hp.com தானே போஸ்ட் கொடுத்தீங்க. ஹோஸ்டஸுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியல, செக் பண்ணி பார்க்குறேன். பட் ஹோஸ்ட் கான்ஃபிகர் டேட்டாபேஸ் யூசர் இதே தானே. ஓகே, அண்ட் ட்ரஸ்ட்டுக்கு பதிலாக ஐ கேன் கிவ் MD5 இல்லை ஸ்கிராம் ஷாட் கூட கொடுக்கலாம். ரைட்டா? ஸ்கிராம் ஷாட் கொடுத்தா கூட எனிதிங் இஸ் ஃபைன். இன்செட் MD5 தரலாம். MD5 இல்லை இப்போ பை டிஃபால்ட்டாக கொடுக்குறது வந்து இதுதான். இது ஸ்கிராம் இது கூட கொடுத்துக்கலாம். ஓகே, SQL இன்ஜெக்ஷன்ல சப்போர்ட் பண்ணது. ஓகே, let me see this and already okay pg and // another pg17 wins /ctl $8 pg data எடுத்து வச்சேன். ஸோ இப்போ கனெக்ஷன் வந்து அலோ பண்ணும். அதில் PSQL இது லோக்கலாக கனெக்ட் பண்ணுறேன் இல்லையா? இப்போ PSQL -u Postgres, right? -d கனெக்ட் ஆகும். ரிஜிஸ்டர்டே பண்ணணும் இல்லையா? ஓகே, ஸோ நீங்கள் இப்போ W கொடுத்தீங்கன்னா இது கேன் யூஸ் ஃபார் பாஸ்வேர்ட் கொடுத்துரும். ஓகே, ஸோ ட்ரஸ்ட். Okay, let me do one more thing. சர்டிபிகேட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க? SSL சர்டிபிகேட் மேப் பண்ணனும்ல. ஆமா, அது எக்ஸ்டர்னலா தான் பண்ண முடியும். இதல பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆமா, ஓகே ஓகே. போஸ்ட் SSL ஆல் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல நம்ம
let's do this one right. Insert 192.1.1.121 தானே 121/32 right? சிங்கிள் தானே அது WQ உள்ள போயிட்டான். ஓகே, இது ரிமோட்ல இருந்து கனெக்ட் பண்ணும்போது தெரியாது, ஹோஸ்டா கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம ரிமோட்ல இருந்து வெளில இருந்து கனெக்ட் பண்ணுவோம். அப்போ நான் வேற ஐபி அட்ரஸ் கொடுக்கணுமே. ஐபி கான்ஃபிக் இருக்கா? இருக்கு. ஸோ இப்போ ஐபி கான்ஃபிக் என்ன கொடுத்துருக்காங்க? 1.2 இல்லையா? 1.2 ரைட். அப்போ இங்க போயிட்டேன். எக்ஸ்ட்ரா இது /q pghp.conf paste .2 right. இந்த மாதிரி 2 என்ட்ரி கொடுத்துக்கலாங்களா? 2 பேருமே படிச்சு போறீங்க. சூப்பர் சூப்பர். இப்போ PSQL -h 168.1.131 -p Postgres right. -p Postgres தப்பு you. Okay, so no pghp.1.2 user Postgres database and follow பண்ண முடியலன்னா நம்ம pghp.conf -p 5432 right. நோ என்கிரிப்ஷன் சொல்றான் பாருங்க. வரா நோ என்கிரிப்ஷன். let me do one thing. நோ ஜெனரலா வரும் சார். இப்போ நான் என்ன பண்ணேன், ஸ்னாப்ஷாட் கொடுத்துட்டேன். -w மட்டும் எடுத்துக்குவோம். உள்ளே அலோவ் பண்ண முடியும். கொடுத்து எடுத்துக்கலாம். 1.2 user Postgres database Postgres 192.168.32 1.2 தானே அது? ஆமா 1.2 தான். அது 2 ஐபி அட்ரஸ் காட்டுது, 56 ஒன்னு காட்டுது மேல. இல்ல அது வேற சார். 1.2 தான், அது கிடையாது. புரியுது. நான் வைஃபை தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். அதான் 1.2. ஓகே ஓகே 1.2 தான். அதான் அவன் கரெக்டா சொல்றானே, இவன் கிட்ட இல்லன்னு சொல்லி check this one. SSL typing. 1.2 32 snapshot. So இந்த இடத்துல 32 தான் இல்லையா? install restart right. உள்ள கனெக்ட் ஆகும். இப்போ கனெக்ட் ஆகலன்னா அது அதுதான் SSL தான் பிரச்சனை. SSL தான் அவன் பிடிக்கிறான். அதான் சர்டிஃபிகேட் நோ என்கிரிப்ஷன் சொல்றான் பாருங்க மேல. பாஸ்வேர்ட். ஓகே அதான். ஓகே அப்போ கான்ஃபிகர் பண்ணுங்க SSL. என்ன சொல்றது, கனெக்ஷன்ல நம்ம OSல ஏதாவது கான்ஃபிகர் பண்ணுமான்னு பாருங்க. ஆமா, எனக்கு வேலிட் சர்டிஃபிகேட் இருக்கான்னு பாப்பான் SSL போய்ட்டாலே. எக்ஸாக்ட்லி அது பண்ணாதான் அதை எடுத்துக்கும். ஓகே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அப்புறம். ஆமா சரி. இப்போ நாமளும் உங்க பாஸ்வேர்ட் தான் கேட்கறோம் இல்லையா? சோ ஓகே, புரியுதா சார் இது? ஓகே ஓகே சார் தெரியுதுல? ஓகே சோ SSL நம்ம கான்ஃபிகர் பண்ணனும். OS லெவல் நம்ம சர்டிஃபிகேட் ரெடி பண்ணா மட்டும் தான் டேக்கிங் எடுத்துக்கிறது. ரைட்டா? அதுவும் பண்ணி பார்க்கணும் சார். லெட் மீ ட்ரை திஸ். அதுவும் செக் பண்ணி பார்க்கறேன், டைம் கிடைச்சதுனா. ஓகே நெக்ஸ்ட் லீவ் திஸ். இப்போ புரியுதுல? இப்போ நீங்க வந்து எனி ஹோஸ்ட் இதே மாதிரி கொடுத்தா போதும். பட் அந்த கனெக்ஷன் எல்லாமே வந்து நம்ம வெளியில தான் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, இது வந்து ஜஸ்ட் கனெக்ஷன் இன்ஃபர்மேஷன் தான். இங்க நம்ம செக்யூர்டா இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா டேட்டாபேஸ் உள்ள வந்துட்டீங்க, உள்ள வந்துட்டாலே போயிடும். இங்க கனெக்ட் பண்றதுக்கு அந்த என்ட்ரி வந்து இந்த pghp.conf என்ட்ரி தான் சேவ் பண்ணும். ஓகேவா? ஸோ
ஸோ ஒரு டிபி சர்வர் போட்டுறேன். /dx எக்ஸ்டென்ஷன். ஓகே ஓகே. இப்போ டிபி நேம் வந்து db1 இல்லையா? /cdb1 என்ன இருக்குன்னு பாருங்க. /cdb1 ஓகே. கான்செப்ட் புரியுது இல்ல? புரியுதுங்க கோபி. நெக்ஸ்ட் யூசர் மேப். என்கிட்ட போஸ்ட்கிரஸ் டிஃபால்ட் இருக்கலாம் கொடுக்குறேன். நீங்க வேற போஸ்ட்கிரஸ் கூட ட்ரை பண்ணி. இப்போ நீங்க ஓலாப்லாம் போட்டீங்களா சார்? அது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் பார்க்குறேன் கோபி. டேட்டாபேஸ்க்கு ரைட்டா? ஸோ இப்போ அதே செஷன் வெளியில வந்துருச்சு. ஓகே. யூசர் மேப் கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் ஃபாரின் டேபிள். இது எப்படின்னா, இப்போ ரிமோட்ல உள்ள டேபிளை நான் லோக்கல்ல கால் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ /dt+ ஓகே ட்ராப் டேபிள் எதுவுமே இல்லை ரைட்டா? ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். இப்போ நான் என்ன பண்றேன், இங்க வந்து அந்த db2ல உள்ள டேபிளை இங்க கால் பண்ண போறேன். ஓகே. கிரியேட் ஃபாரின் டேபிள். ஓகே. ஒரு டேபிள் நேம் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுங்க. சர்வர் ஆப்ஷன் டேபிள் நேம் ஏ. ஓகே. ஸோ இந்த டேபிள் நேம் வந்து db2 சர்வர் மூலியமா அந்த டேபிள் நேம் ஏ கால் பண்றேன். செக். ஓகே. /dt+. ஓகே. இங்க ஒண்ணுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேபிளை நான் கிரியேட் பண்ணலாம். ஃபாரின் டேபிள் தான் இங்க இருந்து ஆக்சஸ் இருக்காங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஏ கொடுத்தீங்கன்னா டுல் என்னென்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு சாரி F1 அது கால் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னாச்சு? யூசர் நோ என்கிரிப்ஷன். ஓகே. 120 ஹோஸ்டஸ் தெரியல என்ன பிரச்சனைன்ட்டு. SSL எனேபிள் ஹோஸ்டஸ் பண்ணனால. அதேதான் பிட் பண்ணலாம். சரி $3 PG underscore speed out. Okay. எடுத்துட்டா போதும். ஓகே. இப்போ போயிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் F1. நெட்வொர்க் கான்டாக்ட் இருக்கு. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். ஸோ அங்கே நீங்க ஆக்சஸ் ஆயிடுச்சு டைரக்டா. ஓகே. இப்போ ஸோ இங்கே ரிமோட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம். ஓகே. பட் ட்ராப் பண்றதை டீல் பண்ண செக் பண்ணணும். டேபிள் 1 ஆயிடுச்சு. ஓகே. ட்ராப் பண்ணா ட்ராப் ஆயிடும் இங்க. ஸோ புரியுதா? செக்யூரிட்டில இல்ல கோபி. டிராப்லாம் கொடுத்துட்டோம்னா இல்ல நம்ம ஆக்சஸ் கட் பண்ணோம் சார். நான் போஸ்ட்கிரஸ் யூசர் சூப்பர் யூசர்ல இருந்து நீங்க யூசேஜ் கொடுத்த அந்த ஆக்சுவலா நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க. ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணி அங்க டேபிள் கிரியேட் பண்ணி அந்த ஸ்கீமாக்கு ஒரு ஆக்சஸ் அதான் நீங்க கொடுத்துருக்கீங்க. உங்க ஸ்கிரிப்ட காமிச்சிங்கல்ல.
ஆமா ஆமா ஆமா. அப்படி கொடுக்கணும் ஆக்சுவலா. கிராண்ட், அதாவது கிராண்ட் யூசேஜ் ஆன் ஸ்கீம் மட்டும் இந்த யூசர் கொடுத்து தான் பண்ண முடியும். ம். சார் இப்போ ம். இந்த ஃபாரின் டேபிள் கிரியேட் பண்ணீங்க இல்லையா? இப்போ டார்கெட்ல இருந்து சோர்ஸ்க்கு கிரியேட் பண்ணிருக்கீங்களா இல்ல சோர்ஸ்ல இருந்து டார்கெட், அதாவது சோர்ஸ்ல இருந்து போஸ்ட்கிரஸ் டார்கெட் இருக்கு இல்லையா, இந்த ஆமா. சி அந்த பிளஸ் ஆக்சுவலா என்னுடைய இது வந்து DB1ல இருக்கு. நான் கனெக்ட், என்னோட டேபிள் வந்து DB1ல இருக்கு. ஓகே, இங்க பாருங்க எனக்கு எதுவுமே இல்ல. ம். ஓகே, பட் ஃபாரின் டேபிள்ல இருந்து இங்க இருக்கு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபாரின் டேபிள் கொடுத்தா எனக்கு தெரிஞ்சிடும் டேபிள் நேம் ஏன்றது. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் F1 ஓகே. இந்த F1 வந்து இப்போ DB1ல இருக்கு. DB1ல இருக்கு. ஆமா, நீங்க எங்க இருந்து அங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க? இங்க இருந்து. ஆமா, இதுதான் கான்செப்ட். லோக்கல் நான் நார்மல் டேட்டாபேஸ்ல போயிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டு, ஸோ ஓகே. இந்த சர்வர் கிரியேட் பண்ணி யூசர் மேப்பிங் கொடுத்து DB1 இங்க இருந்து அதுக்கப்புறம் DB லிங்க் எங்க இங்க கால் பண்ணுவீங்க? டார்கெட் வந்து DB1 இல்லையா, ஆமா. அங்க இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி. சரி சார், அப்ப அங்க DB1ல அது வந்து நார்மல் டேபிள்ல தான் காட்டும். இப்ப நீங்க ஃபாரின் இங்க தான் இதுக்கு ஃபாரின் டேபிள், அங்க நார்மல் Exactly. டேபிள் தான். ஆமா ஆமா. சி ஓகே. இப்ப அந்த டேபிளோட ஹிஸ்டரி பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும்? அது நார்மலா தான் இருக்குமா? அது அங்க ஃபாரின் இது டேபிளா normal கிரியேட் தான். பண்ணதுன்னு இல்ல F1 இல்ல சார், F1 கிரியேட் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமா, அந்த F1 வந்து DB1ல தானே இருக்கு. இல்ல இல்ல, F1 வந்து சி இங்க பாருங்க, செலக்ட் ஸ்டார் இங்க கிடையாது, போஸ்ட்கிரஸ்ல இருக்கு. போஸ்ட்கிரேஸ்ல இருக்கு. ஆனா அதை யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஆமா, இப்ப பாருங்க, இப்போ சினோனிம் கிரியேட் பண்றீங்கல்ல, ஓ அது மாதிரி. சி இங்க பாருங்க அந்த இது கான்செப்ட் என்னன்னு சொல்றேன். இப்போ என்கிட்ட 2 ஸ்கீமா இருக்கு. ஓகே, இது வந்து சாரி டேட்டாபேஸ் இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு டேட்டாபேஸ், இது வந்து ஒரு டேட்டாபேஸ். ஓகே, இப்போ இங்க வந்து எனக்கு டேபிள் A இருக்கு. ஓகே, நான் இங்க இருந்து ஆக்சஸ் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்? இங்க வந்து எனக்கு ஒரு சர்வர் கிரியேட் பண்ணனும். ஆமா. ஓகே, அதாவது இந்த சர்வருக்கு ஒரு லிங்க் ஒன்று கிரியேட் பண்ணனும். ஓகே, ஃபர்ஸ்ட் சர்வர் கிரியேட் பண்ணிடுறீங்க. ஓகே, ஒரு சர்வருக்கு இங்க ஆக்சஸ் பண்றீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த லிங்க் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இது ஆக்சஸ் பண்றது யூசர் நேம் பாஸ்வேர்ட் பெர்மிஷன் யூசர் மேப்பிங் ஒன்று கிரியேட் பண்ணனும். ஓகே, அது யூசர் மேப்பிங். எங்க இருந்து கிரியேட் பண்ணி எல்லாமே இங்க தான் கிரியேட் பண்றோம் நம்ம. அப்புறம் இந்த டேபிள் ஆக்சஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு சினோனிம் கிரியேட் பண்றீங்க, F1. ஓகே, ஒரு டேபிள் F1ன்றது இங்க ஃபாரின் டேபிள்ன்ற பேர், இங்க ஆக்சுவலா சினோனிம். ஓகே, சோ இங்க இருந்து ஆக்சஸ் பண்றதுக்கு இப்போ நீங்க எப்படி ஆக்சஸ் ஜெனரலா எப்படி ஆக்சஸ் பண்ணீங்க? இந்த ஏவை ஆக்சஸ் பண்றதுக்கு F1ங்கற ஃபாரின் டேபிள் மூலமா ஆக்சஸ் பண்றோம். அந்த மாதிரி சொல்லுங்க. ஃபாரின் டேபிள்ன்றது நீ சினோனிம்னு வெச்சுக்கோங்க. ஓகே, சினோனிம் தான். ஓகே, ஜஸ்ட் இது அலையன்ஸ் நேம் தான். ஏக்கு அலையன்ஸ் நேம் ஒன்னு கிரியேட் பண்றோம். ஓகே ஓகே ஓகே, கான்செப்ட் தான். இது வந்து போஸ்ட்கிரஸ், அது வந்து DB1. அது DB1. ஓகே 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 ஓகே. இதுல அது ஓகே, இதான் கான்செப்ட். ஸோ ஃபாரின் டேபிள் இப்போ ஃபுல் என்ன சொல்றது, எல்லா ஸ்கீமும் இம்போர்ட் ஃபாரின் ஸ்கீமா பப்ளிக் ஃப்ரம் சர்வர் DB2 அங்க என்னென்ன கிரியேட் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் இங்க ஆக்சஸ் பண்ணனும்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். சார் டைரக்டா யூஸ் பண்ண முடியாதா ஆரக்கிள் மாதிரி? அப்படி பண்ண முடியாது. டைரக்டா யூஸ் பண்றது தான் DB லிங்க். DB லிங்க் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, டைரக்டா கால் பண்ண முடியாதுல உங்களுக்கு. இல்ல ஆரக்கிள்ல வந்து ஜஸ்ட் அட் போட்டு யூஸ் பண்ணிடுவோம்ல. DB லிங்க் கிரியேட் பண்ணிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் அட் DB லிங்க் நேம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது இந்த கான்செப்ட் ஆரக்கிள்ல அங்க வந்து இங்க TNS நேம்ஸ் கான்செப்ட் கிடையாது. ஓகே, அந்த TNS நேம்ஸ்க்காக வந்து நீங்க அந்த சர்வர் கிரியேட் பண்றீங்க. அதுக்கு அப்புறம் யூசர் கனெக்ட் டு யூசர் கொடுக்குறீங்க, அதுக்கு பதிலா ஒரு சர்வர் மேப்பிங் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். இன்னும் சேம் தான், உங்களுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் கூட கிடையாது. ஓகே, then you can drop the server. Just drop server கொடுத்துருங்க. எனக்கு பிரேக் இருங்க சார், வேற நெட்வொர்க் மாத்திக்கிறேன். எங்க இல்ல முடிச்சுட்டு வந்துக்கிறேன். drop server. அப்புறம் கோபி எங்க ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐபியும் நேம் வேற மாதிரி இருக்கு. அதுக்குள்ளார ஹோஸ்ட் வந்து db.project நேம்னு கொடுத்துருக்கு, ப்ராஜெக்ட் நேம்ல வச்சிருக்கானுங்க. அது எப்படி உள்ள ஒரு ஹோஸ்ட்ல எப்படி கிரியேட் பண்றது? டிராப் பண்றேன். டிராப் சர்வர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
இது முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம். ம். பண்ண முடியாது, கேஸ்கேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஓ கொடுத்தீங்களா? உள்ளுக்குள்ளார இருக்கறதுனால ஓகே சூப்பர் சூப்பர் சார் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ம் அது ம் see, நமக்கு மேக்ஸிமம் ரெக்யர்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு இதுக்கு மேலே நம்ம வர சான்ஸ் இல்லை. வந்ததுன்னா கண்டிப்பாங்க ரைட்டா. சரி Stop this. நம்ம இப்போ ஒரே நிமிஷம் இதை ஸ்டாப் பண்ணிட்டு ம் அப்படி நம்ம இது எடுத்தோம்